கொடிஷியாவில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காகவும் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்போ போட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்காக உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவரால் மை எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் டு திவ்யா சத்யராஜ் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 80 ரூபாய் டிக்கெட்டு, சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா. 3 வயசுக்கு மேலே இருந்தால் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜமாதா அரண்மனை தான். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போவோட மெயின் செட்டப்பே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாகுபலி தீமில் தான் இருக்கும். உள்ளே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். எக்ஸ்போவில் இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பிரம்மாண்டம் இதுக்கப்புறம் மிஸ் ஆச்சு நிறைய இடத்துல. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜமாதா, தேவசேனா, அதுக்கப்புறம் அந்த கட்டப்பா, மீதி ராணா, பிரபாஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முன்னாடி அரசவை மண்டபம் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா 360 மிரர் கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அது தனி ரேட்டு, 60 ரூபா ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அதை க்ராஸ் பண்ணி உள்ளே போனோம்னா உள்ளே பெரிய செட்டப்பில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக சென்டராக செட்டப் பண்ணியிருந்தாங்க. சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் வர ஒவ்வொரு சீன், நம்ம பார்த்து வியந்த ஒவ்வொரு சீனையுமே போஸ்டராக வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வெளியில் போட் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் ரோபோட் வச்சு, அதாவது ரேர் வகை அனிமல்ஸை எக்ஸாட்டிக் ரோபோட்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனோசர் முட்டையிலேருந்து வெளியில் வர மாதிரி, அப்புறம் சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு வச்சுருந்தாங்க. வெளியில் அவங்க போட்டிருந்தாங்க ரேர் அனிமல்ஸ் லைக் லயன் அண்ட் டைகர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிஜமாலுமே ஒரு லயன் ஒரு டைகர் இருந்துச்சு. மற்றபடி வேறு எக்ஸாட்டிக் ரோபோட்ஸ்னால் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ட்ராகன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சைனீஸ் ட்ராகன்ஸ் அந்த மாதிரி தான். நான் என் பையன்கிட்ட சிங்கம், கரடி, புலி எல்லாம் இருக்கும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். பார்த்தோம்னா சிங்கமும் புலியும் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இது பார்க்க எனக்கு நிஜமாலுமே பூச்சண்டி மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பயங்கரமானது. அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த வச்சுருந்த அந்த சிங்கம் ரோபோட்டும் புலி ரோபோட்டும் நிஜமாலுமே ஜெர்ஜெண்டிக்காக அவ்வளோ பெருசாக கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. ஆதிபன் நான் அவனே நின்று எல்லாமே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் எதை பார்த்துமே பயப்படல. அவனே சொல்லிட்டான் இதெல்லாம் பொம்மை அப்படின்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவனுக்கு நெஜோ சிங்கம், நெஜோ புலி மாதிரி இருக்கும், அதாவது 50% ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனால் அவன் இல்லைம்மா இதெல்லாமே பொம்மைம்மா, நீ பயப்படாத, என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு 2 சைடு ரோ மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராகன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த ட்ராகன்ஸையும் காமிக்கலாம். ஏன்னா இந்த டைனோசர்ஸ் படம் எல்லாமே 90s கிட்ஸோடய போயிடுச்சு இல்லைங்களா. இந்த 2 சைடு ரோபோட்ஸை தாண்டி அடுத்ததுக்கு வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் இந்த வண்டி, வீடு, ஹவுசிங் லோனுக்கு இல்லை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு RVS காலேஜில் இருந்தும் போட்டிருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்போவில் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஒரு கடைக்கு மட்டும் போனோம். அவங்க அந்த 3D பிரிண்டிங், பெயிண்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நட்டை மட்டும் கார்டு வாங்கிட்டு வந்தோம், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை தாண்டி போயிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்போவில் இருக்கிற மாதிரி கடைகள் தான். இந்த இதில் கடைகளும் கம்மி தான். நாங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போயிருந்தோம். ஸோ கூட்டமும் கம்மி தான், கடையும் கம்மி தான். ஸோ பார்த்துட்டே போயாச்சு. நம்ம இந்த எக்ஸ்போவில் மெயின் திங் என்னென்னா இந்த கடை தான். நம்ம போகிறப்பெல்லாம் இது இருக்குது வாங்காட்டி கூட பிரச்சனை இல்லை, சும்மா பார்த்துட்டாவது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறது நிஜமாலுமே ரிஸ்க்கான விஷயம் இப்படி கூப்பிட்றப்ப. ஸோ பையன் முதல்ல பார்த்தது பஞ்சு மிட்டாய் தான். பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று வாங்கியாச்சு. வாங்கி 2 வாய் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் இல்லை இது எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப என் கையிலே கொடுத்துட்டான். ஸோ அவனுக்கு வாங்குறது, அவன் மீந்தி வச்சதெல்லாம் நான் திங்கிறது, இதே மாதிரி தான் எக்ஸ்போ போச்சு. நிறைய கடைகள் காலியாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை சனி ஞாயிறுக்காக போடலாம் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க போல். எல்லா எக்ஸ்போலையும் இந்த கோபி மஞ்சூரியன் மசாலா கடையை பார்க்கலாம். ஸோ அது இந்த எக்ஸ்போலையும் இருந்துச்சு. இதில் நான் யூனிக்காக பார்த்த விஷயங்கள் என்னென்னா புக்ஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னா எழுதி அழிச்சோம்னா அழிஞ்சிருது, அவங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம பையனை புக்கே ஒழுங்காக வைக்க தெரியாது அப்படின்றதுனால வாங்கலை. இன்னொன்று லைவ் ஸ்கெட்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணா ஒருத்தவங்களை உட்கார வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 95%க்கு மேலே அந்த அண்ணா வரைஞ்சது அப்படியே ஒத்து போச்சு. ஸோ நாங்கள் நின்று பார்க்கல, எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. நெக்ஸ்ட் இது இந்த
3D விர்ச்சுவல் கேமிங் அதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஊறுகாய் கடை. அது தவிர அல்வா கடை போட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு மிளகாயில் அல்வா செஞ்சுருக்கோம் சாப்பிடுங்க வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா கடையுமே ஒன்லி எப்படி சொல்ல விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் வந்து ஆனால் இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்குள்ளே போனேன். இதை பற்றின ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயரிங் அண்ட் பேங்கிள்ஸ் மட்டும்தான். இயரிங் எல்லாம் 40 ருபீஸ்லேயே ஸ்டார்டிங் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து 2 இயரிங் எடுத்திருந்தேன். அதை தவிர பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேங்கிள் கடையும் இருந்துச்சு. அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்ததெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தோம். அதை தவிர 90s கிட்ட மிட்டாய் இருந்துச்சு. ஸோ இது எங்கள் கடையிலே எல்லா பார்சலுமே இருக்குது. எல்லாமே 10 ரூபா தான். ஸோ இங்கே 20 ரூபா வச்சுருந்தாங்க. எக்ஸ்போனும் அப்படி தான். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கடை என்னென்னா செருப்பு கடை தான். ஆக்சுவலாக என் சைஸுக்கு வந்து ரொம்ப தேடி தேடி தான் செருப்பு கண்டுபிடிக்கணும். பட் நான் வந்து இங்கே ஈஸியாக ரெண்டு இது வாங்கிட்டேன். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹேண்ட்பேக்கும் நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து ரொம்ப ஹேண்ட்பேக் ஃப்ரீக்கி அப்படியெல்லாம் இல்லை. கையில் வைக்கிற பொருளை மறந்து வைக்கிற கேஸ்னாலாம். ஸோ அதனால் அதையும் விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே போகிறப்பமே திரும்பியும் அதே ஷாப் தான். இந்த பபிள்ஸ் விடுறது, கோலம் போடுறதுக்கான அச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நானே ஓரளவு கோலம் போடுவேன். அதெல்லாம் தேவையில்லைன்னு நேராக போயாச்சு. இனி வந்து பையனுக்கான கேம் தான். ஃபஸ்ட்டு அவன் போனதுமே வந்து அந்த பைக்கு கார் ஓட்டுவாங்க இல்லைங்களா, அதில் போய் ஏறி உட்காந்துட்டார் சார். அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அவனை விளையாட விட்டாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி கேம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த பால் போடுறது, அடிக்கிறது, கன் ஷூட்டு, இது எல்லாமே தசராவோட வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம். அதை தவிர வந்து 3D ஷோஸ் இருந்துச்சு. பக்கத்தில் கோஸ்ட் ஹவுஸும் இருந்துச்சு. 3D ஷோ வந்து அப்போது எதுவுமே இது பண்ணலை, போகலை. அதனால் நாங்களும் போகலை. கோஸ்ட் ஹவுஸும் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை. ஸோ பையனுக்காக மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் போயிருந்தப்போ வந்து நிறைய அந்த ஜெயின் வீலும் சுற்றலை. அதை தவிர வந்து நிறைய ராட்டினங்கள் வந்து சுத்தாமல் தான் இருந்துச்சு. நான்லாம் வந்து கீழே நின்று பார்க்குறதோட சரி, எனக்கு வந்து எந்த ராட்டினத்துக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. வாந்தி வரும், தலை சுற்று வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ நின்று பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆதிபனை வந்து இந்த ஒரு பெரிய இதில் ஏற்றி விட்டாச்சு. அவன் வந்து சரியான சம்பவம் பண்ணி விட்டுட்டான். மேலே ஏறி உட்காந்துட்டு கீழே வர தெரியாமல் லாஸ்ட்டில் அந்த பையன் போய் இறக்கி விட்டு அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போ வந்து நிஜமாலுமே நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து ரோபோட்டிக்கை பார்க்க வரேன் அப்படின்னிங்கன்னா நிஜமாலுமே ரோபோட்டெல்லாம் உள்ள ஒன்றுமே இல்லைங்க. பாகுபலி மண்டபம் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அதை தவிர இந்த மாதிரி சுற்றுறதுல இல்லை வந்து விளையாடுறதுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த இது வரலாம். ரோபோட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி யாரும் உள்ளே வராதிங்க. அது வந்து ரோபோட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து வாங்கிட்டு போன டிக்கெட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு சொல்ல தெரில. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இந்த எக்ஸ்போலாம் ரொம்ப பிடிக்கல. காந்திபுரத்தில் போடுவாங்க, நிறைய சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்போ போட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.